உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்கிட்ட கேட்டதுக்கு அப்புறமா தான் எல்லாத்தையும் ரீஸ்கெடியூல் பண்ணணும். ஓகே? மம்மி, அப்பாயின்மெண்ட் எதுக்கு ரீஷெட்யூல் பண்றீங்க? நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். அதனால என்னம்மா, உனக்கு எதுக்கு வீண் சிரமம் சொல்லு? இதெல்லாம் அப்புறமா கூட பாத்துக்கலாம். எதுக்காக உன் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? அக்கா தம்பி நம்ம 2 பேருக்கும் இந்த வீட்ல எந்த தகுதியும் கிடையாது. இவங்க நமக்கு அம்மாங்கிறத மறந்து ரொம்ப நாள் ஆகுதுக்கா. அவங்களுக்கு மோகன் மட்டும் தான் புள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு இவங்க சித்திங்கிறதையே மறந்துட்டாங்க. அதனாலதான் அவங்க நம்மள கவனிக்கிறதே இல்ல. எப்பவும் மோகன் மோகன் தானே உருகுறாங்க. அவங்களுக்கு நாம தேவையில்லக்கா. Am I right, Mom? You are absolutely right. மோகன் அவன் என்னைக்கும் என்னோட செல்ல புள்ளதான். ஏன்னா அவனுக்கு பொறுப்பு இருக்கு. சொந்த அண்ணனோட நிச்சயத்துக்கே வராம தூங்கிட்டு இருக்கிற ஒரு பையன் வெளியாளா தானே இருக்க முடியும். Perfect. என்னைக்கு நீங்க பெத்த உங்க புள்ளைய யாரோ பெத்த புள்ள மாதிரி ட்ரீட் பண்ணீங்களோ அப்பவே நான் தேவையில்லாதவன் ஆயிட்டேன். எங்களுக்கு உங்களோட அன்பும் கிடைக்கல, உரிமையும் கிடைக்கல. ஆனா எதுக்கு எடுத்தாலும் அந்த மோகனை தானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அந்த மோகன் இருக்கானே, செகண்ட் ஹேண்ட் பையனா இருந்தும் கூட ஃபர்ஸ்ட் ஹேண்ட் மாதிரி எல்லாமே அவனுக்கு கிடைக்குது. கரெக்டா தான் சொன்னேன். செகண்ட் ஹேண்ட் பையனா இருந்தும் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் பையனுக்கான பாசம் கிடைக்குது. ஆனா உனக்கு அநியாயம் ஆயிடுச்சுல்ல. சரி, ஷர்ட்டை கழட்டு. என்ன? அத ஜிம்முக்கெல்லாம் போறல, ஸோ பாடியை நல்லா பில்டப் பண்ணிருப்ப. நானும் நீ பாடி எப்படி தான் பில்ட் பண்ணிருக்கேன்னு பாக்குறேன்னு. ஷர்ட்டை கழட்டு. இது கழட்டு தம்பி. ஜிம்ல என்னெல்லாம் பண்ணுவ? ஜிம்ல கண்டிப்பா லெக்குக்கு எக்ஸசைஸ் பண்ணுவல இல்ல? அங்க தோப்பு கரணம் போடுறியா இல்ல வாத்து மாதிரி உட்காருவியா? வாழ்க்கை முழுக்க நிக்கணும்னா அதுக்கு காலு வேணும்ல. காலை காட்டு. வெயிட், வாட்? பேண்ட்டை காட்டு. சொன்னது சரியா புரியலையோ? இப்ப பேண்ட்டை காட்டு. பேண்ட்டை காட்டுறா. எல்லாம் நம்ம குடும்பம் தானே, காட்டுக்கு என்ன? நீங்க எவ்வளவு பெரிய வீட்டுல இருக்கல்ல, இந்த டிசைனர் ட்ரெஸ் எல்லாம் போடுறல்ல, காஸ்ட்லி கார்ல சுத்துற, பார்ட்டிஸை என்ஜாய் பண்ற, அதெல்லாம் காதம்பரி அம்மாவோட பையங்கிற ஒரே காரணத்துக்காக தான். இதுல இந்த ஃபர்ஸ்ட் ஹேண்ட் செகண்ட் ஹேண்ட்லாம் இம்பார்ட்டன்டே இல்ல. இம்பார்ட்டன்ட் எதுன்னா அவங்க பையங்கிறதா. அவங்க உன்னோட அம்மா, அதனாலதான் இது எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு தடவை அவங்க கிட்ட மரியாதை இல்லாம பேசின இந்த ஜட்டியையும் கழட்டி விட்டு அம்மனமா வெளியே துரத்திருவாங்க. காம் டவுன் ப்ளீஸ். சின்ன பையன் போனா போதுன்னு விட்டுருங்க.
வாடா போலாம். நான் சொல்றேன்ல குன்குன் நில்லு. பிரசாத குன்குன் கொஞ்சமா குடி. நான் தான் சொல்றேன்ல கேளு. சொன்னா கேளு, கொஞ்சமா குடி. மோகன், என்னப்பா நீ பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம? அடேங்க அப்பா, அங்க கோர்ட்ல மோகன் அண்ணன் மேல போட்ட கொலைப்பழி ஒரே அடியா முடிஞ்சே போயிடுச்சு. இங்க நம்ம வீட்ல இருக்கிற இந்த ராதா மோகன் அண்ணன் மேல இருந்த அழுக்கை எடுத்துட்டா. பிரமாதமா ராதா, அண்ணனுக்கு பாலாலேயே அபிஷேகம் பண்ணி அவர் மேல இருந்த கரையை எல்லாம் எடுத்துட்ட. நீ பண்ண இந்த வேலையால எங்க எல்லாருக்குமே சந்தோஷம். என்ன மன்னிச்சிருங்க, அது நான் உங்களை கவனிக்கல. யார் நீ? யார் நீ? தானே கேட்கிற, யார் நீ? என்னமோ உன் இஷ்டத்துக்கு வந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க. நேத்து யாகத்தை கடுத்தா, அப்புறம் இப்ப குன்குன் கூட சேர்ந்து யார் நீ? நான் ராதா. ஐயரோட பொண்ணு. எந்த ராதா, எந்த ஐயரோட பொண்ணு? முதல்ல இப்பவே வீட்டை விட்டு வெளியே போய், இதுக்கப்புறம் நான் உன் முகத்தை பார்த்தேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.